கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 41 verse 12. Though you search for your enemies, you will not find them. Those who wage war against you will be as nothing at all. ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். Are you surrounded by people or problems that seems too powerful to face? Do you feel trapped asking yourself, how will I escape from their grip? ஒருவேளை நீங்கள் உங்களை சுற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டது போல உணர்கிறீர்களா? அவர்களுடைய பிடியிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை உங்களுடைய ஊழிய பாதையில அநேக பிரச்சனைகளோ அல்லது சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பெரிய மனிதர்களோ அல்லது மிகவும் பணம் பலம் வாய்ந்த மனிதர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். இந்த விதமான பிரச்சனையில இருந்து, இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்ள, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம மாட்டினா அவங்க என்னனாலும் செய்வாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்க இன்னைக்கு பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்க இடத்துல பேசுகிறார். அவர் உங்களோடு போராடினவர்களை தேடியும் நீங்க காணாதிருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த மாதிரியான மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்கள் இல்லாதபடி கர்த்தர் அந்த நாளிலே செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு, அவர் கொடுக்கிற ஒரு தைரியத்தை இந்த நாளிலே அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு 5 அறிவுள்ள மிருக ஜீவனோ ஒரு பறவையை கூட அது ஈன்ற குட்டி பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது. அந்த பறவை கூட்டு பக்கத்துல கூட போனா அந்த தாய் பறவை நம்மள கொத்திரும். அல்லது ஒரு மிருகத்துல உள்ள ஒரு பூனையோ ஏதோ அது ஈன்ற ஒரு குட்டி பக்கத்துல நம்ம போய் அதை கூட நம்ம சாதாரணமா தொட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ தன்னுடைய இதை பாதுகாக்கிற ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ தெய்வ பிள்ளைகளாகிய நம்மள யாரோ ஒரு மனிதர்கள் நம்மள அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக யாரோ நம்மளுக்கு விரோதமாய் வரும்பொழுது கர்த்தர் பார்த்து சும்மா இருப்பாரா? அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறன்றதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அது போல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளையோ அவங்கள நம்ம ஏதோ வார்த்தை மூலமாவோ அல்லது அவர்களை ஏதாச்சும் நமக்கு அவங்களுக்கு விரோதமா இது பண்ணா நம்ம கர்த்தருக்கு விரோதமா நிக்கிறோம். we are standing against the God. கர்த்தரே அவங்களுக்காக நிப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மத்த எல்லாத்தையும் இது பண்றதோட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தொடுறதுக்கோ அவங்கள பேசுவதற்கோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு தைரியம். எனவே இந்த நாளிலே பயப்படாமல் தைரியமா இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணிக்கிற தேவன். கர்த்தர் நம்ம பட்சத்துல நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Even if the world stand against you, it cannot overcome the one God protects. The Lord has already gone before you and what once threatened you will soon witness His glory in your life. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த தைரியத்துக்காக, அப்பா, இந்த நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் கர்த்தாவே, அப்பா, எல்லா பொல்லாத கிரியைகள், எல்லா பொல்லாத மனிதர்களும் கர்த்தாவே, அப்பா, நீர் அப்பா யுத்தம் பண்ணிக்கிறவராய், அப்பா, நீர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே எல்லா விதமான அந்தகார கிரியைகளை விடுதலையாக்கி தருகிறதுக்காக மக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த நாளிலிருந்து கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நன்மையும் செழிப்பும் தொடரட்டும் கர்த்தாவே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீர் பாதுகாவலா இருப்பதற்காக மக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.